இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங்னு பேர். ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ இருந்தாலும் இது கொஞ்சம் சிம்பிளர் வெர்ஷனாக போடுறேன். இந்த சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் பேரே சொல்லுது. சப்மர்ஜ்ட் அப்படின்னா என்ன? மூழ்கி இருக்குது. சப்மர்ஜ்டுனா சுத்தமாக மூழ்கி இருக்குதுன்னு அர்த்தம். ஆர்க் வந்து ஏதோ ஒன்றுத்துக்குள்ளே மூழ்கி இருக்குது. எதுக்குள்ளே மூழ்கி இருக்க போகுது? ஃப்ளக்ஸ்க்குள்ளே மூழ்கி இருக்க போகுது. ஃப்ளக்ஸ் பவுடர் இருக்கு இல்லைங்களா? நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுவோம்? கோட்டட் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவோம். என்னது? ஃப்ளக்ஸ் கோட்டட் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னது? பேர் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று என்ன சார், வேறு என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரோடு? கன்சியூமபுளாக நான் கன்சியூமபுளான்னு ரெண்டு கேட்டகரியில். இதில் நாம் யூஸ் பண்ண போகிறது கன்சியூமபிள் எலக்ட்ரோட். கன்சியூமபிள் எலக்ட்ரோட்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் அ ஃபில்லர் மெட்டீரியல். அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஃபில்லர் மெட்டீரியலாக ஆக்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அப்போது இது பேர் எலக்ட்ரோட் அண்ட் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறோம். பேர் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணாலே என்ன ப்ராப்ளம் இருக்குது? வெளியிலேருந்து அட்மாஸ்பியர்லேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்ன வர வாய்ப்பு இருக்குது? கண்டாமினேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக்சைட்ஸ் ஃபார்மேஷன். வெல்டு மெட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஐ எம் கோயிங் ஃபார் அ ஃபீடர். ஒரு ஃபீடர் இருக்குது. நான் எந்த டைரெக்ஷன்? இதுலேருந்து இப்படி வெல்டு அடிச்சுட்டு போகிறாரு. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே வெல்டு அடிச்சுட்டு வர்றார். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே எங்கே வெல்டு அடிக்க போகிறாங்களோ அந்த இதுக்கு முன்னாடியே நான் ஃப்ளக்ஸை கொட்டிக்கிட்டே வருவேன். ஸோ கொட்டிக்கிட்டே வந்தேன்னா இப்போ நான் வெல்டு அடிக்கிறதுக்கு உள்ள ராடை வச்சுட்டு மேலே கொட்டிக்கிட்டே வந்தேன்னா இட் ஃபார்ம்ஸ் அ ப்ரொடெக்டிவ் கவரிங். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? இங்கே இது ஒரு நார்மல் மெட்டல் ஆர்க் வெல்டிங் மாதிரி தான். நான் என்ன செய்கிறேன்? இந்த ஒர்க் பீஸில் ஒரு எலக்ட்ரோட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு இதில் எலக்ட்ரோட்ஸ்னால் ஆனோட் அண்ட் கேத்தோட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒர்க் பீஸ் வில் ஆக்ட் ஆஸ் ஒன் ஆர் எலக்ட்ரோட் அண்டு எலக்ட்ரோட் இருக்கு இல்லையா, தட் வில் ஆக்ட் ஆஸ் த அதர் ஒன். அதாவது ஆனோடோ இல்லை கேத்தோடாவோ ரியாக்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் என்ன செய்கிறேன்? ஃபஸ்ட்டு ஐ வில் கம் அண்ட் டச் அண்ட் லிஃப்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆர்க் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆர்க் வந்து ஜென்ரேட் ஆன பிறகு இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் ஸ்லோவாக மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதுக்கு ஒரு 10 mm முன்னாடி, உங்களுக்கு 10 mmலேருந்து 20 mm முன்னாடி ஃப்ளக்ஸ் கொட்டிக்கிட்டே போகும். இந்த செட்டப்பே ப்ராப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் செட்டப். ஸோ இது வந்து ஒரு ஃபீடர் வச்சு அந்த ஃபீடர்லேருந்து ஃப்ளக்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்கும் ப்ராப்பராக. அந்த ஃபீடர் ஃப்ளக்ஸ் கொட்ட இந்த ஃப்ளக்ஸு மேலே இருக்குது பாருங்கள், அதுவும் மெல்ட் ஆகி எனக்கு ஒரு ஸ்லாக் ஃபார்ம் ஆகி அந்த ஸ்லாக் வந்து இது மேலே ப்ரொடெக்டிவ் கவரிங்காக வந்துக்கிட்டே இருக்கும். போகுது பாருங்கள், சாலிஃபைடு ஸ்லாக். இது வெல்டு மெட்டல். ஸோ இது அப்படியே அப்போ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் பவுடர் இருக்குது பாருங்கள், அதை என்ன செஞ்சிடலாம்? நம்ம ரிமூவ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னா, பின்னாடியே வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சுருவாங்க? ஒரு வேக்யூம் கிளீனர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒன்று வச்சுருவாங்க. ஸோ தட் இங்கே எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வெல்ட் ஆகி ஒரு பர்டிகுலர், அதாவது இங்கேருந்து ஒரு 30 சென்டிமீட்டரோ இல்லை 20 சென்டிமீட்டரோ அந்த சொலிடிஃபை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே சக் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு விதத்தில் அது என்ன ஆகிட்டே வரும்? க்ளீன் ஆகிட்டே வரும். ஸோ மேலே ஸ்லாக் ஃபார்மேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாகை மட்டும் என்ன செஞ்சிடலாம்? நம்ம தட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டா நமக்கு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போது இது வந்து இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் வந்து சப்மர்ஜ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் தான். இதில் கன்சியூமபிள் எலக்ட்ரோடுக்கு இது கன்சியூமபிள்ன்றதால இட் வில் பி கனெக்டட் டு அ ரீல். ஒரு ரீலில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த எலக்ட்ரோடை சுற்றி பக்கத்திலே வந்து ஃபீடர் இருக்குது. இது எலக்ட்ரோடும் ஃபீடரும் தனித்தனியாக இருக்குது. இதுதான் இந்த படத்துக்கான வித்தியாசம். இந்த படமும் வரையலாம். சரிங்களா? ஸோ இப்போது என்ன ஆயிடுச்சு? இங்கே பாருங்கள், ஆர்க் இஸ் ஜென்ரேட்டட். அந்த ஆர்க்கை சுற்றி உங்களுக்கு வந்து என்ன இருக்குது? இது வந்து வெல்டு பூல். இந்த ஆர்க்கை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்குது? ஷீல்டிங் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணப்படுகிறது. எதனால்? இந்த ஃப்ளக்ஸால். இந்த ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? இங்கே மோல்டன் ஸ்லாக் ஃபார்ம் ஆகும். அப்புறமா போக இது நகர்ந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டே இருக்க இந்த ஸ்லாக் கெட்ஸ் சாலிடிஃபைட் அண்ட் ஃபார்ம்ஸ் அ ப்ரொடெக்டிவ் கவரிங் அண்ட் தி வெல்டு மெட்டல். எந்த இடத்துல வெல்டு அடிக்கிறோமோ அது மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் போட்டுடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் கொஞ்சம் தூரம் போன பிறகு இந்த போர்ஷன் எல்லாம், இந்த ஃப்ளக்ஸ் மெட்டீரியல்லாம் நான் என்ன செஞ்சுருவேன்? லேட்டஸ்ட் டெக்னாலஜி பிரகாரம் வேக்யூம் மூலியமாக சக் பண்ணி எடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா அப்புறமா அதை தட்டிட்டு அதாவது அதை கொட்டி எடுத்துகிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு சிப்பர் ஹேமர் வழி அந்த ஸ்லாகை, சாலிடிஃபைட் ஸ்லாகை தட்டி எடுத்துனா எனக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட் கிடைக்கும். பட் இதில் இருக்கிற பெரிய நமக்கு டிஃபிகல்ட்டான டாஸ்க் என்ன? வெல்டு அடிக்கும்போது நம்ம வெல்டர் இந்த வெல்டு போயிட்டுருக்கிற டைரெக்ஷனை பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. ஏன்? சுற்றி இட் இஸ் கவர்ட் பை ஃப்ளக்ஸ் மெட்டீரியல். ஸோ அப்போது
நான் வந்து முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணி எந்த டைரெக்ஷனில் போக போகுது, எங்கே வெல்ட் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி ப்ரீசெட் பண்ணி வச்சிடணும் அந்த மிஷினில். அப்போ தான் அது ப்ராப்பராக வெல்ட் அடிக்கும். அதே போல் ஒன்ஸ் நான் ப்ராடக்ட் வெல்ட் அடித்து முடித்த பிறகு எடுத்த பிறகு தான் தெரியும் வெதர் ஐ ஹவ் காட் தி ப்ராப்பர் வெல்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ அது இல்லாமல் இது இஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் ஹாரிசான்டல் வெல்டிங். ஏன்னா நான் வெர்டிக்கலாகவோ இல்லை இன்க்ளைண்டாவோ வச்சோன்னா அந்த ஃப்ளக்ஸ் மெட்டீரியல் என்ன செய்யும், கீழே கொட்டிடும், சரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால் இட் இஸ் ப்ரிஃபரபிள் டு கோ ஃபார் என்னது ஹாரிசான்டல் வெல்டிங். சரி, இதில் இந்த ஃப்ளக்ஸு ஃபுல்லாகவே இந்த ஆர்க்கை கவர் பண்ணியிருக்கிறதால வெளியே எந்த விதமான ஸ்பேட்டரோ தெரிக்கிறதோ ஆர்க்கோ எதுவுமே தெரியாது. அப்போது ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல்ஸ் எதுவுமே நம்ம வெல்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா. அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ பெரிய திக் பிளேட்டாக இருந்தாலும் ஒரே வெல்டில் அடித்து முடிச்சு விடலாம், ஓரளவுக்கு ஒன் பாஸ்லேயே முடிச்சு விடலாம். தின் பிளேட்டாக இருந்தால் எட்ஜ் ப்ரிப்ரேஷனே தேவையில்லை, டைரெக்டாக நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், வெல்டிங்க்கு போயிடலாம். இதில் கிடைக்கிற வெல்டு வந்து குவாலிட்டியாக இருக்கும். அதாவது டக்டிலிட்டி, டஃப்னஸ்ஸு, ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள், வெல்டு மெட்டல் ப்ராப்பர்ட்டி, அந்த சென்டர் பீஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கும். சரிங்களா. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா, ஓவர் ஹெட் வெல்டிங் அடிக்க முடியாது. நம்ம வெல்டிங் என்ன அடிக்கிறாங்க, எந்த டைரெக்ஷனில் போகுதுங்கிறத டியூரிங் த வெல்டு பார்க்க முடியாது. நம்ம காகுல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த ஆர்க் வெல்டிங்லேயோ ட்ரிக் வெல்டிங்லேயோ நம்ம காகுல்ஸை போட்டுக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நம்ம பார்த்தா எந்த டைரெக்ஷனில் நம்ம போகிறோங்கிறத நம்மளால் வியூ பண்ண முடியும். பட் இங்கே அதை வியூ பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.